ஓகே, அதாவது ரொம்ப எம்டியா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ட்ரிப்ல போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்பதான் ஒருத்தர் சொன்னா பின்னாலே போகணும். பின்னாலையா? பின்னால போக சொல்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்ல, பினாலேங்கிறது வந்து ஒரு வந்து எக்ஸ்போ. இது வந்து கேரளால வந்து கொச்சியில நடக்கு. டிசம்பரே ஆரம்பிச்சிட்டாங்களா? டிசம்பர் 12 ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். பினாலேங்கிறது வந்து என்ன கலர்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா உண்மையிலே கலர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட். நீங்க கலை மீது ஆர்வம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பினாலே வந்து உங்களை வந்து உள்ள போய் அடிச்சு நொறுக்கி வெளியே கொண்டு இவ்வளவுதான் நம்ம போட்டோகிராஃபி. இதை தாண்டி அவங்க என்ன காமிச்சிட போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் உள்ள போனேன். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கிறதெல்லாம் போட்டோகிராஃபியே கிடையாதுடா. அந்த மாதிரி நம்மளை உடைச்சி சுக்குநூறு ஆக்கி வெளியே கொண்டு வந்தது இந்த பினாலே. நீங்க உள்ள போங்க, போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த 1 வீக்கோட முடியுது. இங்க வந்து பலவிதமான கலையை வந்து காட்சிப்படுத்தி இருக்காங்க. அதாவது கொச்சிய வந்து கொச்சியோட லேண்ட்ஸ்கேப் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது எப்படி இருந்துச்சு, எப்படி எவாலுவேட் ஆகி வந்தது வந்து ஒரு டிராயிங் வந்து சாம்சன் ஒருத்தர் வந்து டிரா பண்ணியிருந்தாரு. செம்மையா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஆர்ட்டை எல்லாரும் பார்த்துக்கிறோம், ஆனா எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்தின ஒரு ஆர்ட் ஒண்ணு இருந்துச்சு. டான்ஸ் மாஸ்டர் ஆர்ட்டை எப்படி பார்த்திருக்காரு, அது ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. 1920 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிலைய, அந்த சிலை 4500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலை எப்படிலாம் எவாலுவேட் ஆகிருக்குது ஒரு விஷயத்த வந்து அழகா காட்சிப்படுத்தி இருந்தாங்க. கேரளால வந்து காலனைசேஷன் அந்த டைமிங்ல வந்து மக்களோட வாழ்க்கை முறை எப்படிங்கிறது வந்து ஒரு போட்டோகிராஃபி வைஸா அந்த டைமிங்ல வந்து முளைவெறி கட்டாதவங்கள பத்தியான பகுப்பாய்வு பாடத்தொகுப்பை வந்து அந்த காட்சிப்படுத்தியிருந்தாங்க. முக்கியமா எனக்கு பிடிச்ச ஒரு 4-5 விஷயத்த தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சத வந்து நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்து ஷேர் பண்ணுங்க. மெயினா வந்து பினாலைக்குள்ள என்ட்ரி ஆகும் போது ஏபிசி ரூம்னு ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற தேவைப்பட்டது தேவைப்படாத பொருட்களா எவ்வளவு அழகா ஆர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளை பார்க்க வைக்கிறது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கும். முக்கியமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம மெட்ராஸ் மெயில் மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்.